ஓப்பனா அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற இதுல என்ன வார்த்தைகளை பிரயோகிச்சு அவ்வளவு தைரியமா கேக்குறாங்க. இந்த மாதிரி ஆக்ரி ചോദ്യം ചോദിച്ചോണ്ട് വരുന്നത്. சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னாங்க. ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அச்சு வந்து சஹரிக்கணும். நான் எல்லாம் தெளிவா கேட்பேன். ட்ரெஸ்ல பண்ணணுமா இல்ல சீன்ல வருமா இல்ல கட்டி பிடிக்கிற மாதிரி. அது என்ன நீ மிடுக்கியா? ரொம்ப நெருக்கம் காட்டுவீங்களா இல்ல ட்ரெஸ் விலக வைப்பீங்களா? ഞാൻ ഇവിടെ ഉണ്ട്. ഞാൻ ഒരു സ്ഥലത്തേക്ക് മുകളിൽ നിന്റെ അളവൊക്കെ എടുത്ത് നിന്നെ ഞാൻ ഇന്ന് எல்லாமே நான் டீடைல்டா கேட்பேன். அப்ப இல்லம்மா நான் வந்து ரூம்க்கு வருவேன். അവന്റെ ഉദ്ദേശം നമുക്ക് മനസ്സിലായില്ലല്ലോ. അവനെ കണ്ടാ തന്നെ അറിഞ്ഞൂടെ കള്ളൻ. நான் முடிச்சதுக்கு அப்புறம் கேமராமேன் வருவாரு. കണ്ട ഏപ്പറത്തിൽ അസിസ്റ്റന്റ് ആയിട്ട് നടന്നവനെയൊക്കെ പിടിച്ച് ക്യാമറാമാൻ ആക്കിയാ ഇതല്ല ഇതിനപ്പുറം സംഭവിക്കും. முடிச்சதுக்கு அப்புறம் ப்ரொடியூசர் வருவாரு. നിന്നെ പോലെ ഒരു അറേബ്യൻ കുതിരയ്ക്ക് വേണ്ടിയാ ഞാൻ കാത്തിരുന്നത്. முடிச்சதுக்கு அப்புறம் அது யாரு ஹீரோ வருவாங்க. ஆளால கேரி உட்கார ஏன் மடி என்ன ஊஞ்சல் அடி. டைரக்டர்ஸே கேட்கலன்னா கூட மேனேஜர்ஸ் கேட்பாங்க. எங்களை பண்ணாதான் நீங்க அங்கேயே தாண்டியே போக முடியும். എന്റെ തൊഴിലാണ് സത്യം. അങ്ങനെ ഒരു ചീത്ത ലക്ഷ്യം മനസ്സ് വെച്ചുകൊണ്ട് നടക്കുന്ന ആളല്ല ഈ ചന്തു. கிளாமர் பண்றீங்களா? இது வரைக்கும் தான் இருக்கும். அது கிளாமர் இல்லடா, அது விட்டு படம். ഏപ്പറത്തെ കുറ്റം പറയരുത്. അവിടെ അഭിനയിക്കുന്നവർ നിർത്തിയിട്ട് വേണ്ട ഞങ്ങൾക്ക് ക്യാമറ ഓഫ് ചെയ്യാൻ. என்ன பார்த்தா கேட்பாங்க. பட் ஏன் கேட்குறாங்கன்றது எனக்கு தெரியவே தெரியாது. பார்த்தா வந்து கிளாமர் பண்ணுவீங்களா എന്നെ കുറിച്ച് തനിക്ക് എന്തറിയാം? പറഞ്ഞാലല്ലേ അറിയൂ. இதோட இருக்கும். ஏன் இதுக்கு கீழே இருந்தா ஒத்துக்க மாட்டீங்களா? நான் கேட்குறேன். அதுக்கு கீழே நடிச்சா அது படம் ஓடாதா? പടം പോക്ക. ആ സംവിധായകനെ ചൂല് കൊണ്ടടിക്കണം. വെടി കൂഷ്മാണ്ടൻ. பட் அந்த ட்ரெஸ்ஸே வந்து இதோட மட்டும்தான், இங்க கீழே இதோட மட்டும்தான் அப்படின்னாங்க. ആ ചേച്ചി പണ്ടൊന്നും മദിരാശി പോയതാണ്. എന്തിന്? നടിയാവാനായിട്ട്. വെറുതെ ആയി. ഈ അടി പിടി വെടി ഇതാണല്ലോ സിനിമ. நீங்க அதுக்கு கரெக்டா இருப்பீங்க. ஹைட்டு வெயிட் நீங்க இல்லைன்னா நாங்க நமிதாவை போடலான்ட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. சரி, நமிதா கொடுக்குற சம்பளம் எனக்கு கொடுப்பியா? തന്റെ ഫസ്റ്റ് പടമല്ലേ ഇത്? അതെ. തന്റെ ലാസ്റ്റ് പടവും ഇത് തന്നെയായിരിക്കും. நமிதா கொடுக்குற சம்பளம் எனக்கு கொடுப்பியா? கேட்கணும்ல. நமிதாக்கு ஒரு 5 லட்சம் கொடுக்குறாங்க. நமிதா காட்டுறத நானும் காட்டுறேன். അത് കൊള്ളാം. വെരി നൈസ്. நமிதாக்கு ஒரு 5 லட்சம் கொடுக்குறாங்க. நமிதா காட்டுறத நானும் காட்டுறேன். അതൊക്കെ ഞാൻ കാണിച്ചു തരാമല്ലേ. நமிதா காட்டுறத நானும் காட்டுறேன். எனக்கு அந்த 5 லட்சம் வருமா? அது மட்டும் இல்ல. എടാ ഇവള് നമ്മളെക്കാളും തറയടാ. ஸோ இந்த மாதிரி பேசுவாங்க, பேசி கேட்பாங்க. பட் 5 lakhs கொடுத்தா பண்ணலாம்ன்ற மைண்ட் செட் இருக்கு. இல்ல சும்மா டெஸ்டிங். കൊടുക്കില്ല എന്ന് പറയുകയും ചെയ്യും, കൊടുക്കാൻ നമ്മൾ അറിയാണ്ട് കൊടുക്കുകയും ചെയ്യും.